வணக்கம். உலகநாயகன் டாக்டர் கமலஹாசன் அவர்களின் RKFI சார்பாக தயாரிக்கப்பட்ட அமரன் திரைப்படம் 24வது நாளும் ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்திருக்கு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? இந்த வசூல் 10வது நாள் ஓடிக்கொண்டிருக்கிற கங்குவா திரைப்படத்தோட வசூலை விட 3 மடங்கு அதிகம் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? அது மட்டும் இல்லாம வேற்றுமொழி படமான லக்கி பாஸ்கர் தமிழ்நாட்டுல கங்குவா படத்தை விட அதிகமா 24வது நாள் வசூல் பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? இதை தவிர தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க நிறைய படங்களோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டை இந்த வீடியோல பார்க்க போறோம். முக்கியமா எல்லார் மனசுலயும் இருக்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமரன் திரைப்படம் 300 கோடி அடிக்குமா இல்லையா அப்படிங்கிறத இன்னைக்கு அந்த கேள்விக்கு உண்டான பதிலை தெளிவா டிஸ்கஸ் பண்ண போறோம். இது எல்லாத்தையும் பாக்குறதுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்க்க வேண்டியது அவசியம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்லாம் புக். நான் காதர் மீரான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா வசூலுக்குள்ளே போயிடுவோம். கடைசியில அமரன் திரைப்படம் 350 கோடி அடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கறத கடைசியில டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, நம்ம வழக்கமா பார்த்துக்கிட்டு இருக்க லக்கி பாஸ்கர் இந்த படத்தோட டே 24 ஆந்திரா தெலுங்கானால 35 லட்சமும் வேர்ல்டு வைடு 1 கோடியே 15 லட்சமும் எடுத்திருக்கு. லக்கி பாஸ்கர் இந்த 24 நாளும் சேர்த்து டோட்டல் ஆந்திரா தெலுங்கானால 37 கோடியே 8 லட்சம், வேர்ல்டு வைடு 109 கோடியே 30 லட்சம் எடுத்திருக்குங்க. இது மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமா அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 55 கோடி. மெக்கானிக் ராக்கி இந்த படத்தோட டே 2 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியும் வேர்ல்டு வைடு 1 கோடியே 20 லட்சமும் எடுத்திருக்கு. மெக்கானிக் ராக்கியோட டோட்டல் 2 நாளும் சேர்த்து ஆந்திரா தெலுங்கானால 3 கோடியே 15 லட்சமும், வேர்ல்டு வைடு 3 கோடியே 50 லட்சமும் எடுத்திருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 20 கோடி. ஸோ வரப்போற நாட்கள்ல இன்னும் ஒரு 2 வீக்கெண்ட் ஓடினாதான் இந்த படம் ஒரு வெற்றி திரைப்படமா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். ஜீப்ரா அப்படிங்கிற தெலுங்கு படத்தோட டே 2 கலெக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 85 லட்சமும், வேர்ல்டு வைடு 2 கோடியும் எடுத்திருக்கு. இந்த படத்தோட டோட்டல் 2 நாளும் சேர்த்து ஆந்திரா தெலுங்கானால 2 கோடியே 80 லட்சமும், வேர்ல்டு வைடு 3 கோடியே 10 லட்சமும் எடுத்திருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 10 கோடி. ஸோ இந்த படம் வெற்றி திரைப்படமா அமைறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல ரிவ்யூவும் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது. பைரதி ரணகள் டே 9, அதாவது இந்த படம் மஃப்டி அப்படிங்கிற படத்தோட செகண்ட் பார்ட். நம்ம தமிழ்ல சிலம்பரசன் 10 தலைன்னு ரீமேக் பண்ணார்ல, அந்த படத்தோட செகண்ட் பார்ட் கர்நாடகால 1 கோடியே 25 லட்சமும், வேர்ல்டு வைடு 1 கோடியே 38 லட்சமும் பண்ணிருக்கு. ஸோ 9 நாளும் சேர்த்து டோட்டல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்நாடகால 14 கோடியே 79 லட்சமும், வேர்ல்டு வைடு 16 கோடியே 98 லட்சமும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 17 கோடி. இந்த படத்தோட பட்ஜெட் 20 கோடி அப்படிங்கிறதுனால இன்னும் ஒரு வீக்கெண்ட் நல்லா ஓடிச்சு அப்படின்னா இந்த படம் பிரேக் ஈவன் பண்ணி ப்ராஃபிட் ஜோனுக்குள்ள போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சூக்ஷ்ம தர்ஷினி டே 2, அதாவது நம்ம நஸ்ரியா அவர்கள் நடித்திருக்கக்கூடிய திரைப்படம் கேரளால 2 கோடியே 48 லட்சம் நேத்து, வேர்ல்டு வைடு 4 கோடியே 24 லட்சம் நல்ல கலெக்ஷன் எடுத்துட்டு இருக்குங்க. இந்த படத்தோட டோட்டல், அதாவது 2 நாளும் சேர்த்து கேரளால 4 கோடியே 13 லட்சமும், வேர்ல்டு வைடு 8 கோடியே 29 லட்சமும் எடுத்திருக்கு. ஒரு நல்ல கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஹிந்தி படங்களை பார்ப்போம். சிங்கமகைன் இந்த படத்தோட டே 23 இந்தியால 1 கோடியே 74 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 95 லட்சம். இந்த படத்தோட 23 நாள் சேர்த்து டோட்டல் இந்தியால 286 கோடியே 52 லட்சமும், வேர்ல்டு வைடு 360 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணிருக்குங்க. இந்த படத்தோட பட்ஜெட் 350 கோடி. ஆல்ரெடி தியேட்டர்கள் ரைட்ஸ் வித்த ரேட் இந்த படம் ப்ராஃபிட் ஜோனுக்குள்ள போய் ஒரு ஹிட் மூவினே சொல்லலாம். பூல்புலையா 3 இந்த படத்தோட டே 23, இந்த படம் ஆல்ரெடி ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 கோடியே 84 லட்சம், வேர்ல்டு வைடு 3 கோடியே 19 லட்சம். பூல்புலையா 3யோட டோட்டல் இந்த 23 நாளும் சேர்த்து இந்தியால 290 கோடியே 17 லட்சமும், வேர்ல்டு வைடு 371 கோடியே 74 லட்சமும். இந்த படத்தோட பட்ஜெட்டுங்கிறது 150 கோடி. ஸோ தியேட்டருக்கெல்லாம் தாண்டி இந்த படம் பிளாக் பஸ்டர் திரைப்படமா அமைஞ்சிருக்கு. விக்ராந்த் மாசே அவர்களின் திரைப்படம் சபர்மதி ரிப்போர்ட். இந்த படம் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குங்க. ஆரம்பத்துல பார்க்கும்போது நானும் இது ஒரு ஃபிளாப் படமா இருக்கும்னு நினைச்சேன். பட் இந்த இன்க்ரீஸை பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு ஹோப் வருது. டே 9ல இந்த படம் இந்தியால 3 கோடியே 5 லட்சம் கலெக்ஷன் பண்ணிருக்கு, வேர்ல்டு வைடு 3 கோடியே 40 லட்சம். இந்த படத்தோட டோட்டல், அதாவது இந்த 9 நாளும் சேர்த்து டோட்டல் இந்தியால மட்டும் 18 கோடியே 47 லட்சமும், வேர்ல்டு வைடு 20 கோடியே 36 லட்சமும் கலெக்ஷன் பண்ணிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 50 கோடி இருந்தாலும் இந்த இன்க்ரீஸை பார்க்கும்போது கொஞ்சம் ஹோப் கிடைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அபிஷேக் பச்சனோட ஐ வாண்ட் டு டாக் அப்படிங்கிற இந்த படம் இந்தியால 56 லட்சமும், வேர்ல்டு வைடு 60 லட்சமும் கலெக்ஷன் பண்ணிருக்கு.
டே 2ல இந்த படத்தோட டோட்டல் 2 நாளும் சேர்த்து இந்தியாவில் 87 லட்சம், வேர்ல்டு வைடு 93 லட்சம், பட்ஜெட் 35 கோடி. இவ்வளோ பெரிய பாலிவுட் ஹீரோக்கு இவ்வளோ பெரிய டவுன்ஃபால் இந்த படத்துக்கு சுத்தமாக ஓப்பனிங்கே இல்லை. ஏன் அப்படின்னு தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. அஜய் தேவகன் அவர்களின் நாம் அப்படிங்கிற படம், இந்த படம் வந்துங்க 2004 வந்து எடுத்திருக்காங்க. 20 வருஷமா கிடப்புல போட்டு இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு சுத்தமாக எதிர்பார்ப்பு இல்லை, எதுவுமே இல்லை. அதனாலதான் வந்து இந்தியாவில் வந்து 21 லட்சம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 45 லட்சம் கலெக்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த 2 நாள் சேர்த்து. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 20 கோடி. ஓகே, தமிழ் படங்களுக்கு வந்துட்டோம். டே 2 குப்பன் அப்படிங்கிற படம் வந்திருக்கு. இந்த படத்தோட டே 2 கலெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 லட்சம் அப்படின்னு நினைப்பீங்க, 70,000. ஓகேவா, 70Tன்னு போட்டிருக்கு. 70,000 டோட்டல் வந்து 1.5 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 1.5 கோடிங்க. இப்படி 1000 கலெக்ஷன் பண்ணி என்னைக்கு வந்து இவங்க கலெக்ஷன் பண்ணி முடிக்க போறாங்கன்னு தெரியல. பராரி அப்படிங்கிற படம் அதை விட இது மோசம். 55,000 கலெக்ஷன் பண்ணியிருக்கு டே 2ல. டோட்டல் வந்து 1,30,000 ரூபாய் தான். இந்த படத்தோட பட்ஜெட் 1.25 crores. ஜாலியோ ஜிம்கானா அப்படிங்கிற படம் வந்து டே 2ல வந்து தமிழ்நாட்டில் மட்டும் 9 லட்சம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு, வேர்ல்டு வைடு 10 லட்சம். இந்த படத்தோட 2 நாள் சேர்த்து டோட்டல் வந்து தமிழ்நாட்டில் 17 லட்சம், வேர்ல்டு வைடு 19 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 6 கோடி. கேட்கும் போதே பகீர்னு இருக்குல்ல. எமக்கு தொழில் ரொமான்ஸ் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. இந்த படத்தோட டே 2 தமிழ்நாட்டில் 12 லட்சம், வேர்ல்டு வைடு 13 லட்சம். இந்த படத்தோட டோட்டல் 2 நாளும் சேர்த்து தமிழ்நாட்டில் 26 லட்சம், வேர்ல்டு வைடு 28 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 7 கோடி. ஸோ இந்த 28 லட்சம் இப்படி கலெக்ஷன் பண்ணி என்னைக்கு வந்து இந்த படம் வந்து அற்ற ஃப்ளாப் படங்க இதெல்லாம். நிறங்கள் 3 அப்படிங்கிற கார்த்திக் நரேன் இயக்கிய ரகுமான், சரத்குமார் மற்றும் அதர்வா இவங்கெல்லாம் நடித்த படம் வந்து தமிழ்நாட்டில் டே 2ல வந்து 26 லட்சமும், வேர்ல்டு வைடு 29 லட்சமும் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. நிறங்கள் 3ஓட டோட்டல் 2 நாளும் சேர்த்து தமிழ்நாட்டில் 50 லட்சம், வேர்ல்டு வைடு 56 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 8 கோடிங்க. ஓகே, இந்த படங்கள்லாம் இப்படி ஓடுறதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? உண்மையிலேயே இந்த படங்கள் மேல வந்து மக்களுக்கு வந்து எதிர்பார்ப்பு இல்லையா? மக்கள் போய் பார்க்கலையா? இல்லை எல்லாரும் மறுபடியும் வந்து அமரன் திரைப்படத்துக்கே தேட்டருக்கு போயிட்டு இருக்காங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. கங்குவா இந்த படத்தோட டே 10 தமிழ்நாட்டில் வந்து 85 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 20 லட்சம், கர்நாடகால 7 லட்சம், கேரளால 5 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 21 லட்சம், ஓவர்சீஸ்ல 24 லட்சம். இந்த படத்தோட டே 10 கலெக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,62 லட்சம். ஓகே, டோட்டலா பாத்துருவோம். இந்த 10 நாளும் சேர்த்து தமிழ்நாட்டில் வந்து 32,48 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 17 கோடி கிட்டத்தட்ட, கர்நாடகால ஒரு 7,59 லட்சம், கேரளால 7,06 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 17,58 லட்சம், ஓவர்சீஸ்ல 31 கோடிக்கு மேல, வேர்ல்டு வைடா 112,72 லட்சம் கங்குவா கலெக்ஷன் பண்ணிருக்குங்க. இந்த படத்தோட பட்ஜெட் 350 கோடி. ஆல்ரெடி இந்த படம் வந்து ஒரு டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலைல வீடியோலயே வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். முக்கியமா வந்து இந்த இயர் எண்ட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல ஒன்று போயிட்டு இருக்கு. அதாவது டாப் 10 ஹையஸ்ட் கிராசிங் தமிழ் ஃபிலிம்ஸ், டாப் 10 ஹையஸ்ட் கிராசிங் இந்தியன் ஃபிலிம்ஸ், டாப் 10 டிசாஸ்டர்ஸ், டாப் 10 ஃப்ளாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மத்தியான நேரத்தில் ஒரு 2-3 மணிக்கு போய் செக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வீடியோஸ் வரும். ஸோ நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்க, பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அமரன் டே 24 இப்போ பாருங்க சம்பவத்தை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2,28 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 65 லட்சம், கர்நாடகாவில் 35 லட்சம், கேரளாவில் 21 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 14 லட்சம், ஓவர்சீஸில் 35 லட்சம், வேர்ல்டு வைடு 3,98 லட்சம். அதாவது 24வது நாள் ஒரு படம் வந்து 4 கோடி கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. இந்த விஷயம் ஜெயிலருக்கு நடக்கல, லியோக்கு நடக்கல, சலாருக்கு நடக்கல, எந்த படத்துக்கும் நடக்கலைங்க. இந்த படத்துக்கு மட்டும்தான் நடந்திருக்கு. உண்மையான வெற்றி திரைப்படம்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பக்காவான உதாரணம். ஸோ டோட்டலா இந்த 24 நாளும் சேர்த்து தமிழ்நாட்டில் வந்து 150 கோடிக்கு மேல கிராஸ் பண்ணிடுச்சுங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய மைல்கல். ஆந்திரா தெலுங்கானால 44,82 லட்சம், கர்நாடகால 23,26 லட்சம், கேரளால 12,21 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால கிட்டத்தட்ட 5 கோடி, ஓவர்சீஸ்ல ஒரு 79,19 லட்சம். வேர்ல்டு வைடா இந்த படம் 315 கோடி, கிட்டத்தட்ட 314,46 லட்சம்.
இந்த படம் ஆல்ரெடி வந்து ஒரு ஆல் டைம் பிளாக் பஸ்டருங்க. ஆல் டைம் பிளாக் பஸ்டர்னா என்னன்னா டிசாஸ்டர், ஃப்ளாப்பு, ஆவரேஜ், ஹிட்டு, சூப்பர் ஹிட்டு, பிளாக் பஸ்டர், அதுக்கப்புறம் தான் ஆல் டைம் பிளாக் பஸ்டர் வரும். இப்படி ஒரு ஆல் டைம் பிளாக் பஸ்டர் இந்த படம். ஓகே, இப்போ இந்த படம் வந்து 350 கோடி வராதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. பட் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இப்போ நான் பேசிட்டு இருக்க நேரத்தில் நாளைக்கு ரிப்போர்ட் போடுவோம்ல, சண்டேவோட ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா 5 கோடிக்கு மேல வந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்கெண்ட் இதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி இந்த வீக் டேஸ் எல்லாம் ஒரு நார்மல் கலெக்ஷன் எடுத்தாலே 335 கோடிக்கு மேல கிராஸ் பண்ணும் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறமும் இந்த படம் வந்து லைஃப் டைமா 350 கோடி ஈஸியா தொடர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா பிரகாசமா இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்லாம் புக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்களுக்கு ஆதர் மீரான். வணக்கம்.